அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்ற அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானும் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன என்பதை தற்பொழுது பார்க்கலாம். அமெரிக்கா, ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளான லெபனான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டு வருதல், ஈரானின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்றும் இறையாண்மையை மதிப்போம் என்றும் ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தில் அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் 30 நாட்களுக்குள் கடற்படை முற்றுகையை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து படைகளை அமெரிக்கா திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஈரானிய ஏற்பாடுகளின் கீழ் 30 நாட்களுக்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் உள்ளிட்டவை மீதான விற்பனை தடைகளை ஈரான் இடைநிறுத்தவும், அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் குறைந்தபட்சம் $300 பில்லியன் மதிப்பிலான புனரமைப்பு திட்டங்களை முன்வைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அணுசக்தி பிரச்சினை தொடர்பாக இறுதி உடன்பாடு எட்டுவதையும், தடைகள் மற்றும் அது தொடர்பான சர்வதேச கட்டுப்பாடுகளை நீக்குவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும், அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம் என ஈரான் மீண்டும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் பேச்சுவார்த்தை காலத்தில் அப்பகுதிக்கு கூடுதல் படைகளை அனுப்பவோ அல்லது புதிய தடைகளை விதிக்கவோ மாட்டோம் என்றும், 60 நாட்கள் பேச்சுவார்த்தையின் போது முடக்கப்பட்டிருந்த $24 பில்லியன் ஈரானிய நிதி விடுவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஒப்பந்தத்தின் செயலாக்கத்தை மேற்பார்வை செய்து உறுதி செய்யவும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தீர்மானத்தின் மூலம் இறுதி ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரானின் முடக்கப்பட்ட நிதியில் பாதி விடுவிக்கப்பட்ட பின்னரே இறுதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்றும் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்ற அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானும் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன என்பதை தற்பொழுது பார்க்கலாம். அமெரிக்கா, ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளான லெபனான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டு வருதல், ஈரானின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்றும் இறையாண்மையை மதிப்போம் என்றும் ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தில் அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் 30 நாட்களுக்குள் கடற்படை முற்றுகையை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்றும், ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து படைகளை அமெரிக்கா திரும்பப் பெற வேண்டும் என்றும், ஈரானிய ஏற்பாடுகளின் கீழ் 30 நாட்களுக்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் உள்ளிட்டவை மீதான விற்பனை தடைகளை ஈரான் இடைநிறுத்தவும், அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் குறைந்தபட்சம் $300 பில்லியன் மதிப்பிலான புனரமைப்பு திட்டங்களை முன்வைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அணுசக்தி பிரச்சினை தொடர்பாக இறுதி உடன்பாடு எட்டுவதையும், தடைகள் மற்றும் அது தொடர்பான சர்வதேச கட்டுப்பாடுகளை நீக்குவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும், அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம் என ஈரான் மீண்டும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் பேச்சுவார்த்தை காலத்தில் அப்பகுதிக்கு கூடுதல் படைகளை அனுப்பவோ அல்லது புதிய தடைகளை விதிக்கவோ மாட்டோம் என்றும், 60 நாட்கள் பேச்சுவார்த்தையின் போது முடக்கப்பட்டிருந்த $24 பில்லியன் ஈரானிய நிதி விடுவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஒப்பந்தத்தின் செயலாக்கத்தை மேற்பார்வை செய்து உறுதி செய்யவும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தீர்மானத்தின் மூலம் இறுதி ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரானின் முடக்கப்பட்ட நிதியில் பாதி விடுவிக்கப்பட்ட பின்னரே இறுதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்றும் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது.